லக்ஷிதா இல்ல? லக்ஷிதா என் பேரு. லக்ஷிதா உங்க பேரா? சூப்பர், சூப்பர். செம்ம கியூட்டா இருக்கே உங்க பேரு. என்ன படிக்கிறீங்க? இயர் 3 படிக்கிறேன். சூப்பர், சூப்பர். நல்லா படிங்க. ரொம்ப நல்ல சமத்து புள்ளியா வந்து நல்லா இது பண்ணுங்க. சூப்பர். ரொம்ப சந்தோஷம் அவ ஏதோ பேசுனதுல. பேசுறமா, பேசு. நான் உங்களை மகாநகரத்துல சீரியல்ல இருந்து பார்த்தேன். நல்லா ஆக்ட் சூப்பர்மா. பண்ணீங்க. தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ அதான் குமரன் வந்து அகைன் வருவானான்னு தெரியாதுமா. சீரியல் வந்து இப்போ கதை தேவைப்பட்டா கூப்பிடுவாங்க. இப்போதைக்கு எதுவும் கூப்பிடல. நானுமே வந்து மூவிஸ் அதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி சொல்லிட்டு பார்ப்போம். சரி, நான் உங்களை மூவில பாக்குறேன். ஸோ ஸ்வீட். தேங்க்யூ, தேங்க்யூ. கண்டிப்பா நான் உழைக்கிறேன். நான் மூவில வந்து உன்னை பார்க்குறேம்மா. நான் உங்களை எனக்கு ரெமோ கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. நீங்க ஆக்ட் பண்ணீங்கல்ல. ரெமோ கேரக்டர் பிடிச்சிருந்ததா? தேங்க்யூ, தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ கியூட். நான் அந்த இது போடும்போது அந்த கேரக்டர் போடும்போது ரொம்ப இதுவா அந்த தாடி எடுத்ததே இல்லை நானு. சரி ரிமூவ் பண்ணிட்டு லேடி கெட்டப்லாம் எப்படி இருக்குமா தெரியலையே, ஐயோ கடவுளேன்ற மாதிரி இருந்தது. பட் பரவாயில்ல, ஓகே. நல்ல ரெஸ்பான்ஸ். தேங்க்ஸ் டு காட். தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு ட்ரெஸ். தேங்க்யூ, தேங்க்யூமா. அது நர்ஸ் கெட்டப் தானே? நர்ஸ் ட்ரெஸ்ஸா? சூப்பர், சூப்பர், சூப்பர். தேங்க்யூமா. ஓகே. ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார். நானுமே உங்களை மகாநதிசில இருந்தே ரொம்ப பாக்குறேன். அந்த இன்னசென்ட் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க உள்ள வந்துட்டு எல்லாரையும் டேக் கேர் பண்ற விதமா இருக்கட்டும், அப்புறம் ஒர்க் அவுட் பண்றது, அடுத்தவங்களை அனாலிசிஸ் பண்ற விதமா இருக்கட்டும், உங்களோட ஆக்டிங் லெவலு, அப்புறம் நீங்க வந்து அந்த தனுஷ் மாதிரி பேசுனது, அந்த ஆக்ட் பண்ணது, அப்புறம் அந்த பாரு கூட ஒரு ரோல் பண்ணீங்கல்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்துட்டு இந்த சாங் எல்லாம் பாடுவீங்கல்ல, சுச்சுவேஷன் சாங், கவுண்டர் கொடுக்கறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ற விதமா இருக்கட்டும், அடுத்தவங்க அட்வைஸ் உங்களுக்கு பண்ற விதமா இருக்கட்டும், அதை லிசன் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டிராயிங் பண்ணீங்கல்ல, உங்களுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாங் போடும்போது இவங்களுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்னு ஒரு விஷயமும் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். அப்புறம் நீங்க இந்த பாருக்கு வந்துட்டு இந்த கண்ணுல அடிபட்ட போது நீங்க கூடவே இருந்தது, அதெல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த விடிஎஸ் வந்து உங்க பேச விடாம ஸ்டாப் பண்ணுவாங்கல்ல, அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க கானா, வினோத், பாரு 3 பேரும் தான் ரொம்பவே 100% ரியல் அண்ட் ட்ரூவா இருந்தீங்க. கானா பாக்ஸிங்ல நீங்க இளையராஜா சாங் பாடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ஐயோ எனக்கு படபடன்னு வருது, பேசவே முடியல. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. கானா பாக்ஸ் நானும் மிஸ் பண்றேன். இளையராஜா பாட்டுலாம் மிஸ் பண்றேன். அப்புறம் தான் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் பேச விட்டுருக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்கூல் குழந்தைங்கலாம் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஏய் நீ அந்த ரப்பர் எடு, இப்படி பண்ணு, இங்க வந்து கை கழுவு, இது பண்ணு, அது பண்ணு, நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருப்போம், கமெண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஓகே அந்த கான்ஃபிடென்ஸ்ன்றதே ஒரு உடையும். ஸோ சொல்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது கொஞ்சம் அந்த மாதிரி ஷோ தானே அது. அப்போதான் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றதுக்காக பண்ணுவாங்க. பட் அது என்னன்னா எனக்கு சொந்த கருத்து சொன்னாவே தப்பாகுது. அப்ப நம்ம எப்படிதான் பேசுறது, நம்ம இப்படி பேசலாம் அப்படி பேசலான்ட்டு சுத்தி அது எனக்கே தெரியும் நான் தப்பு பண்றேன்னு. நானும் திருத்திக்கலாம்னு பாக்குறேன். என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. நானா பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நான் கேரக்டர் பேசிட்டே தான் எங்களுக்கு இருப்பேன். ரொம்பவே பிடிச்சிருந்ததே. நீங்க பாரு, கானா, வினோத் 3 மட்டும் தான் உங்களோட ஒரிஜினல் ரியல் ஃபேஸவே நீங்க காமிச்சீங்க. எதையுமே மறைக்கவே இல்ல. சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், அப்பப்ப வெளிப்படுத்திடுவீங்க. இந்த கேமுக்காக உங்களுக்கு உயிரை மட்டும்தான் அவங்க எடுக்கல, எல்லாத்தையுமே நீங்க 100% ஐயோ கொடுத்துட்டீங்க. ஆமா ஆமா கடைசியில ரெட் கார்டு கொடுத்து அதையும் எடுத்துடலாம்னு முடிவு பண்ற அளவுக்கு எங்க எல்லாரையும் மனசெல்லாம் உடைச்சிட்டாங்க. அது ரொம்பவே கஷ்டமா ஆமா. இருந்தது. எவ்வளவு பேர் எவ்வளவு நெகட்டிவிட்டி வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போறாங்க. நாங்க எப்பவுமே உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு எப்பவுமே கூட இருக்கும். 1% தான் நெகட்டிவிட்டி. 90% நாங்க உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஜான் அண்ணா, போத்தன் அண்ணாவை எப்பவுமே விட்டுறாதீங்க. அவங்க உங்க ஃபேமிலி
மாதிரி. ம். அவங்க ஃப்ரெண்ட் கிடையாது. உங்களுக்கு உங்க ஃபேமிலி மாதிரி. கானா வினோத், பாரு எல்லாருமே நீங்க எல்லாருமே ஒண்ணா இருக்கணும். நாங்க உங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிக் ஸ்க்ரீனுக்கு நீங்க வரணும். மூவி பண்ணணும். இதெல்லாம் ம். எங்களுக்கு பெரிய ஆசை. லண்டன்ல உங்களுக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க இங்க வாங்க. ஓகேவா? எனக்கு இதுக்கு மேல கண்டிப்பா பேசவே வரேன்மா. முடியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கூட தேவையில்ல. அந்த அளவுக்கு ஹேப்பியா இருக்கேன். ம். கேட்டேன். ஒருத்தர் மட்டும் நல்லா சூப்பரா உயிர குடுக்குற மாதிரி ஒரு அண்ணன் இருக்காரு இங்க லண்டன்ல. அப்படியா? ஆமாமா, ம். ஆமாமா. அவரு வந்து ஸ்டாஃபோர்ட்ஷயர்ல இருக்காருன்னு ஆ. நெனைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. நாங்க லெஸ்டர்ல நான் அவர இருக்கோம். பார்க்க மேபி வருவேன். நீங்க வந்தீங்கன்னா எங்க இருக்கீங்க? லெஸ்டர்ல இருக்கோம் நாங்க. லெஸ்டர், ஓட்பி. சூப்பர், இங்க சூப்பர், வந்தா சூப்பர். கண்டிப்பா வாங்க. ஓகேவா? நம்ம இங்க எல்லாம் சுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா, பாப்பா கூட கண்டிப்பா. சேர்ந்து லண்டன் பிரிட்ஜ்லாம் போலாம் வாங்க. ஆ கண்டிப்பா. எங்க அம்மாவுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். மகாநதி சீரியல்ல சொல்ல சொன்னாங்க. சரி, சரி. சூப்பர். ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் வரேன். யுகே வரணும். நானும் இந்த கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரிலாம் போனதே இல்ல. நான் எப்படி நினைப்பேன்னா, இங்க இருக்க மாரி தான் அங்கேயும் இருக்க போது. ஆமா. அந்த என்வைரன்மென்ட், வெதரு, பீப்பிள் தானே வேற இருப்பாங்க. நம்ம இங்கே இருந்துரலாம். ஒர்க் இருக்கு. அப்படி ஒர்க் ஓரியன்டடாவே இருந்துட்டேன். மேபி நான் அப்போ ஸ்டார்ட்டிங்ல கஷ்டப்பட்டதுனால, ம். நான் இந்த நிலைமைக்கு மேபி வந்திருக்கலாம். ம். ஸோ இன்னுமே நம்ம உழைக்கணுமேன்ட்டு நான் அந்த இதுக்கு வெக்கேஷனுக்கு அது மேடமும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா அமைஞ்சிருக்காங்க. நீங்க அது கடைசி வரைக்கும் அந்த ம். லைஃப் லாங்கா நீங்க அத கன்டின்யூ பண்ணுங்கன்னா நீங்க கண்டிப்பா. அண்ட் பிக் பாஸ்ல உங்ககிட்ட ம். புடிச்ச மூமெண்ட்ஸ் தான் நான் சொல்றேன். மெயினா பார்த்தீங்கன்னா, ம். ஸ்கூல் டாஸ்க்ல உங்கள பார்க்கும்போது கனா காணும் காலங்கள் சீரியல் திருப்பி பார்க்குற மாரி எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலா. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ அண்ட் சோ மச். வந்து அந்த சோப்பு மாப்பு டாஸ்க்கா இருக்கட்டும். அண்ட் ம். உங்களோட ஸ்கில்ஸ் தான் நெறைய நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். நீங்க பாடுறதா இருக்கட்டும். நீங்க வியானா அக்கா கூட சேர்ந்து பாடுவீங்கல்ல, அது ம். ரொம்ப கியூட்டா இருக்கும் அது. ஆம். தேங்க் யூ, அது தேங்க் யூ. நெறைய அப்புறம் நீங்க அது வரையறது, உங்க பாட்டில்ல நீங்க வரைவீங்கல்ல டிசைன்ஸ் அது ரொம்ப சூப்பரா இருக்கும் நிஜமாவே. ஆமா. தேங்க் யூ, தேங்க் யூ. நான் மறுபடியும் அந்த டிராயிங்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றேன். ஷூர். கண்டிப்பா பெயிண்டிங், டிராயிங் மாரிலாம் கொஞ்சம் பண்ணலான்ற மாரி இருக்கு. கொஞ்சம் ரொம்பவே காமாக இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு மாரி ஹோல்சம்மா ஃபீல் ஆகுது. தெரப்யூட்டிக்கா இருக்கு டிராயிங்லாம் பண்ணா. ஸோ நான் மறுபடியும் கன்டின்யூ பண்றேன் உங்க கண்டிப்பா. மிமிக்ரியும் நல்லா இருக்கும். நான் எல்லா வாய்ஸும் கேட்டுருக்கேன். என்ன தளபதி வாய்ஸ் மட்டும் நீங்க தேங்க் யூ பண்ணதில்ல. ப்ரோ. அதான் கொஞ்சம் வருத்தம். தளபதி வயசு தானே ஓகே பண்ணிடலாம். ப்ரோ. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நண்பன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவர் கண்டிப்பா, அண்ட் கண்டிப்பா ப்ரோ. நீங்க ஓகே. லைட்டா அத மூக்கு உறிஞ்சி பேசினாலே நம்மளோட ஓகே, ஓகே, ஓகே. சார் வாய்ஸ் வந்துரும். அத நான் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் ஓகே ப்ரோ. பண்றேன். ஆக்சுவலா உங்களுக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ. நீங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கி இல்ல ப்ரோ என்ன உங்களுக்காக மெமரியா வாங்கி வச்சுக்கோங்க. வச்சிருக்கேன். ஒரு நாள் ஐயய்யோ! அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அன்பு மட்டும் போதும் ப்ரோ. அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஓகே. ஓகே ப்ரோ. தேங்க் யூ இப்ப ஓகே ப்ரோ. இன்னொன்னு லாஸ்ட்டா ஒண்ணே ஒண்ணு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் என்னோட பர்த்டே ஆ. 24th அன்னைக்கு எனக்கு அட்வான்ஸ் விஷஸ் மட்டும் பண்ணிடுறீங்களா? ஹாப்பி பர்த்டே விஷஸ் ப்ரோ. தேங்க் யூ சோ மச் ரொம்ப ப்ரோ. நல்லா உங்க லைஃப் இருக்கும். நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். சூப்பரா போகும் ப்ரோ உங்க லைஃப். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் தி தேங்க் லவ் யூ சோ ப்ரோ. மச் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ இப்ப லவ் யூ சோ மச் தேங்க் யூ ப்ரோ. ப்ரோ. லவ் யூ சோ மச். தேங்க் யூ. லவ் யூ ரவிசங்கர் ப்ரோ. ப்ரோ. தேங்க் யூ. தேங்க் யூ ப்ரோ. ஹை ப்ரோ. அடுத்து கீதா பேசுறீங்களா? முடிச்சிருங்க. ஷார்ட்டா முடிச்சிருங்க. ம். பிகாஸ் ஆ. ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருங்க. ஓகே, ஓகே. ஓகே. கம்ரு கேக்குதா? நான் பேசுறப்ப பாதியிலே கட் ஆயிருச்சு. நெறைய பக் ஆகுது. அதனால தான் திரும்ப பேசுறேன். கேக்குதா? கேக்குது. கேக்குது. சொல்லுங்க. ஆ நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னதான், நீங்க ரியல் அண்ட் ராவா இருந்ததுனால எங்க எல்லாருக்குமே புடிச்சது ஒரு விஷயம். இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஷேர் ம். பண்ணது, இந்த அந்த ரெமோ டாஸ்க்ல நீங்க பண்ண விஷயம் டெடிகேட்டடா நீங்க ஒண்ணு பண்ணீங்க. எனக்கு என்னமோ அது நீங்க ஹீரோன்னு நீங்க நெனச்சு உங்களுக்காகவே அந்த கேரக்டர் குடுத்த மாரி இருக்கு. வேற யாருக்கு குடுத்திருந்தாலுமே இத இவ்ளோ ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. பட் உங்களுக்கு ஹீரோ ம். மெட்டீரியலாவ நீங்க ஹீரோ தான். உங்கள ஹீரோவா கன்சிடர் பண்ணி எனக்கு அது குடுத்த மாரி இருந்தது பிக் பாஸ் டீமே. ஏன்னா ஒரு ஹீரோவா இருக்கும்னா எல்லா ம். விதமான கேரக்டர்ஸ் பண்ணணும். எல்லா விதமான இதுவுமே ம். செய்யணும். சோ நீங்க எடுத்துட்டு உங்க ம். கையில இருந்த முடிய கூட ஷேவ் பண்ணி, ஒவ்வொரு ம். விஷயமும் நீங்க பார்த்து அதுல பண்ணீங்க. அந்த அந்த ட்ரெஸ்ஸிங்காக நீங்க எடுத்துக்கிட்ட எஃபோர்ட், அது குரலா மாத்திக்கிட்டது. அது நான் ரொம்ப வீக்கெண்ட் ம். எதிர்பார்த்தோம். உங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா அவ்ளோ எஃபோர்ட் போட்டீங்க. குரல் மாத்துனதா இருக்கட்டும், அத நீங்க ஏன்னா எல்லா ஹீரோவுமே எல்லா விதமான கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணக்கு சில பேர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க.
ஆனா நீங்க அத ஃபுல் 100% குடுத்தீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு ம். பெரிய ஹீரோவா வருவீங்க. கவலையே படாதீங்க. உங்க எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க ஹீரோவா வந்து ம். சூப்பரா வருவீங்க. நீங்க நீங்க நெனச்ச ம். நல்ல சூப்பர் டூப் ஹிட் படம் கண்டிப்பா குடுப்பீங்க. உங்க அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். இங்க நெறைய ம். பேர் உங்களுக்கு ஃபேமிலியா இருக்காங்க. ஃபேமிலி இல்லன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா நீங்க உங்கள பார்த்து இங்க நெறைய பொண்ணுங்க வந்து என் ஹஸ்பண்ட நான் இந்த மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீங்க கேர் பண்ணிக்கிற ம். விஷயத்த பார்த்துட்டு பார்வதி கிட்ட அத பார்த்து நெறைய பேரு என் ஹஸ்பண்ட்குள்ள இருக்க பாண்டிங் இன்கிரீஸ் ஆச்சு. அந்த லவ்னால. அப்போ சூப்பர். நீங்க எவ்ளோ பேத்துக்கு நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு லவ்வபிள் நேச்சர் இருக்கு. நல்லா போச்சு. ஆல்சோ வந்து லவ்னால என்ன வேணா மாத்த ஒரு நேச்சுரல் முடியும்ன்றது. பாண்டிங் ரைட் அந்த மாதிரி. ஆமா, நேச்சுரல் பாண்டிங். இப்போ நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ யார் மேல என்ன எப்போ ஃபீல் வரும் அதெல்லாம் யாருமே எதுவும் சொல்ல முடியாது. ம். நம்ம எவ்வளவு பிராக்டிக்கலா வந்து யோசிச்சாலுமே வந்து அது ஒரு கடவுள் ஒரு இது வச்சிருப்பாரு. இவங்க தான் செட் ஆகுன்ற மாரி. ம். அந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்டாவும் சரி, ரொம்ப கேர் பண்றதும் சரி, எனக்குன்னு மட்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவா வந்து அவங்க நல்ல ஒரு இது ப்ளே பண்றாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி அவங்க கூட வந்து ட்ராவல் பண்றதுலலாம். ஓகே. பிக் பாஸ் ஹவுஸ்ல. கிரேட். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ. அடுத்ததா தேங்க் யூ. அனுஷா பேசுங்க. சாரி, ரூபி பேசு. ஹாய் கம்ரு, கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. எப்படி ஹாய், இருக்கீங்க? சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஸோ உங்கள பத்தி நெறைய பேசணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். பட் டைம் ரொம்ப ம். கம்மியா இருக்கு. ஸோ ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். ம். ஆக்சுவலா ஓகே. உங்ககிட்ட எனக்கு அந்த பிபில ரொம்ப புடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு. நீங்க பிபில வந்து திடீர்னு ஸ்டார்ட்டிங் வீக்ல நெனைக்கிறேன், நான் எங்க அம்மாவ ட்ரீம்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் எமோஷனல் ஆயிருப்பீங்க. மேபி தட்ஸ் ஆமா. த டே எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கனெக்ட் வந்துச்சு. ஆக்சுவலா ரொம்ப ஜென்யூனா ம். ம். நீங்க ஆக்சுவலா ம். ஒரு கேம் அப்படின்னு நினைக்கவே இல்ல. ரொம்ப ட்ரூவா இருந்தீங்க உங்க ஃபீலிங்க்கு. எதுவும் எக்ஸ்பிரஸ் ம். பண்ணணும். இது கேமரா இருக்கு. சில விஷயம் நம்ம சொல்லணும். சில விஷயம் சொல்லக்கூடாதுன்ட்டு நீங்க அப்படி எதுவுமே நினைக்கல. ஃப்ராம் டே 1 ம். நீங்க உள்ள வந்துட்டீங்க. ம். உள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க. ம். பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ம். வித் த ஃப்ளோ. ஓகே, இவங்க கூட இருந்தா நான் ஹாப்பியா ம். இருக்கேன். இவங்க கூட இருந்தா ஓகே எனக்கு ம். சில பேர் கூட பிகாஸ் நீங்க உங்க பேட்டில்ஸ்மே நீங்க அப்படிதான் சூஸ் பண்ணீங்க. யூ ஆர் லைக் எ மிரர். உங்ககிட்ட யாராவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வச்சாங்கன்னா, அந்த கான்ஃப்ளிக்ட்க்கு ம். யூ வில் பி ரியாக்டிங். உங்ககிட்ட கான்ஃப்ளிக்ட் இல்லாத ம். பெர்சன்ஸ் கிட்ட நீங்க எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க. யூ ஆர் த ஸ்வீட்டஸ்ட் பெர்சன் தேர். சோ நான் என்ன நினைச்சேன்னா, ம். யூ ஆர் அ ட்ரூ மிரர். ம். மத்தவங்கலாம் சொல்லுவாங்க நான் மிரர் ம். மாதிரின்னு அங்க நெறைய பேர் பேசுனாங்க. அவங்கலாம் கிடையவே ம். கிடையாது. நீங்க உண்மையிலே ஒரு மிரர் மாதிரி ம். இருந்தீங்க. நெறைய அன்பு குடுத்தீங்க. அந்த அன்பு ம். வந்து நீங்க வந்து அந்த அன்ப வெளிப்படுத்துற விதம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நீங்க வந்து பிரவீன்க்கு ம். முத்தம் குடுக்கறதா இருக்கட்டும், அந்த நியூ இயர் விஷஸ் அப்ப கூட ம். நீங்க எல்லாருக்கும் முத்தம் குடுத்தது, அது அது வந்து உண்மையாவே உள்ள இருந்து வரணும். அத நாங்க வந்து வெளியில ம். ஃபீல் பண்ணோம். நீங்க வந்து சொல்றீங்களே என்ன எப்படி ம். ஏத்துப்பாங்கன்ட்டு. உண்மையா இருக்கவங்கள இந்த உலகம் கண்டிப்பா ஏத்துக்கும். உங்களையும் அப்படிதான் நாங்க ஏத்துக்கிட்டோம். ம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பேசுனாங்கல்ல, 3 பேர் உண்மையா இருந்தீங்க. ம். அந்த உண்ம தான் எங்களுக்கு ரொம்ப ம். புடிச்சது. இன்ஃபாக்ட் நாங்கலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணோம். லாஸ்ட் வீக் ம். கமரு, ம். வினோத், பாரு 3 பேர் இருப்பாங்க உள்ள வீட்டுக்குள்ள. எல்லாரும் கெஸ்ட் எப்படி இருக்கும்னு நெனச்ச ஒரு கிளைமாக்ஸ் எதிர்பார்த்தோமோ, நாங்கலாம் ஷாட்டர் ம். ஆகுற மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் வந்தது. உண்மையிலே எக்ஸ்பெக்ட் தி ஆமா. அன்எக்ஸ்பெக்டட். உண்மையிலே உடைஞ்சுட்டோம் ஆக்சுவலா. நான்லாம் அந்த எபிசோட் பார்க்கவே இல்ல. ம். எனக்கு பார்க்குற மனதைரியமும் இல்ல. நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு ம். விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீங்க அன்னைக்கு சொன்னீங்க ம். ரொம்ப குழந்தை மாரி சொல்லிட்டு இருந்தீங்க. அம்மா வந்து கனவுல வரவே இல்ல. அக்காட்ட கூட கேட்டேன். என்னடா அம்மா ம். வரல அப்டின்னும்போது, எனக்கு எங்க அம்மா சொன்ன ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எங்க அம்மாவோட அப்பா ம். இறந்ததுக்கு அப்புறம், எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம திடீர்னு போச்சு. அப்போ அந்த போறதுக்கு 1 ஓகே. வீக் முன்னாடி எங்க அம்மா சொன்னாங்க, திடீர்னு அப்பா வந்து ம். கனவுல வந்தாங்கடா. இத்தன நாள் வரவே இல்ல. ம். நான் கூட நெனச்சேன். ஏன் வரவே இல்ல ம். அப்டின்னும்போது, எனக்கு ஏதோ கஷ்டம் ம். வரப்போது போல. அதனால எங்க அப்பா வந்து வந்தாங்க அப்டின்ட்டு. சோ நான் அத உங்களோட ரிலேட் ம். பண்ணிக்கிட்டேன். அவங்க அம்மா வந்து இது உன் டெஸ்டினிடா தம்பி. நீ இங்க தான் இருக்க போற. இங்க உன்னோட லைஃப் சேஞ்ச் ஆகும். நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா இது எல்லாத்துலயும் நான் கூட இருப்பேன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நீங்க அந்த ரெட் கார்ட் வாங்கிட்டு வெளில வரும்போது,
எல்லாமே ஷேட்டரா இருந்தது. அப்போ நான் யோசிச்சேன், ஐயோ! எப்படிடா இது மாறப்போகுது? இவங்க 3 பேரும் 2 பேரும் ரொம்ப உண்மையா இருந்தாங்களே! இப்படி ஒரு ஷோவ ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி ரொம்ப அநீதியா ஒரு விஷயம் நடந்துடுச்சேன்னு நெனைக்கும்போது, ஒரு நாள்ல எல்லாமே மாறுச்சு. நான் இன்ஃபாக்ட் இந்த ஸ்பேசஸ்ல பேசும்போது சொல்வேன். மனு அவங்க அவர் பேர் என்ன? ஒருத்தரோட வீடியோ வந்துச்சு. I forgot his name actually. அவரோட வீடியோ தான் வாஸ் a turning point. He was the one who kick started this. இது வந்து ஒரு டிஆர்பிக்காக பண்ண விஷயம். இது from then on the narrative kept changing. People VR இல்ல பாலாஜியா? இல்ல இல்ல VR யார் பாலாஜி. அவரு? I was telling I to Anusha also Vijit, in this way. Vijit views and other guy. Madan Gauri. Madan Gauri, yeah, Madan Gauri. Yeah, Okay, yeah. okay, okay. Madan Gauri was the Okay. first one who initiated it. அவர் தான் சொன்னார் it was a TRP incident because விஜயோட ஒரு ஆடியோ லான்ச் வருது. ஸோ மற்ற சேனல்ஸ் ஆர் கெட்டிங் லைம் லைட். ஸோ இது ஒரு டிஆர்பிக்காக யூஸ் பண்ணாங்க இவங்க 2 பேரையும். இதை நீங்க வந்து 2 பேர் லைஃபா பாருங்கன்னு சொல்லி he was the first one to voice. From then on the narrative changed. நான் என்ன நினைச்சேன்னா அம்மா யூஸ்வலா சொல்லுவாங்க இறந்தவங்க வந்து காடோட மடியில இருப்பாங்க தன்னோட பிள்ளைங்களுக்காக பேசுவாங்க அப்படின்னு மாதிரி. ஸோ ஐ ஃபெல்ட் யுவர் மாம் spoke to God. God changed the narrative one day. இது எப்படி பண்ணுவேன் ஒரு தயக்கமோ ஏன்னா இது இது ஒரு டீஸா கூட போயிடலாம் டீசிங் விஷயமா கூட போயிடலாம் வெளியில நீங்க அந்த ரூம் விட்டு வெளில வரும்போது ஸ்டார்டட் ரிசைட்டிங் எப்படி பேசணும் அந்த வாய்ஸ் எடுக்கிறதுன்ட்டு நீங்க வெளியில வந்து நடக்கிற இதுல நீங்க அந்த இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க வெளியில வருவீங்க அப்ப தாட் ஹவு ஸ்போர்ட்டிவ் ஹி சீஸ் ஆஸ் அ கேரக்டர் நான் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் கண்டிப்பா டேரக்டர்ஸ் ஹூ சீ தோஸ் அதுல ஒரு ஆசை இருந்துச்சு நான் பண்ற விஷயத்த எல்லாமே என்னோட கேரக்டர் நான் ஆசையா பண்ணணும் அந்த கேரக்டர் அந்த கிங்கா இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்க பண்றது வந்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு யுவர் ஹானஸ்ட் எனக்கு இது ஒரு கேரக்டர் தானே இதை நான் இப்படிதானே பிளே பண்ணணும் அது ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வர வேண்டியது உங்க ஃபேஸ்ல ஒரு டல்னஸ் இருந்துச்சு என்னடா நம்ம நல்லா பண்ணிருக்கோம் நிறைய பேர் இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் யூ ஆர் எ பர்சன் ஹூ ஆல்வேஸ் வாண்டட் அ பேட் ஆன் அ ஷோல்டர் சூப்பர்டான்னு சொன்னா நீங்க இன்னும் 100 டைம்ஸ் ஜாஸ்தி பண்ணுவீங்க நான் உங்களை அனலைஸ் பண்ண விதம் அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைல வந்து நீங்க அந்த இந்த டாஸ்க் இருக்கும் அந்த வாட்டர் டாஸ்க்ல அப்போ வந்து நான் 2 ஃபெயிலியர்ஸ் இருக்கும் யூஸ்வலி ஐடில சொல்லுவாங்க லெசன்ஸ் லேர்ன்ட்னு சொல்லுவாங்க தேர்ட் ஃபெயிலியர் அப்போ நீங்க யோசிச்சிட்டீங்க சரி இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் போய் அந்த பைப்பு கீழே படுத்துருவீங்க படுத்துட்டு நீங்க வந்து அது ஆக்சுவலா பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு இப்ப திறந்து விடுங்கடா தண்ணிய இப்ப திறந்து விடுங்க பாப்போம் ஒரு சொட்டு தண்ணி விடாம எல்லாத்தையும் நானே குடிச்சு ஆக்சுவலா போடுறேன்ற எனக்கு மாதிரி அது ரொம்ப சொல்றேன். பிடிச்சது அந்த மூவ் ஓகே நீங்க அதுதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க டேய் நான் தப்பு பண்ணாலும் நான் ஐ என்ஷூர் 2 தப்பு பண்ண 3 தப்பு அது நீங்க எதிர்பார்த்தீங்க people should talk about it that's when you realize ஓ நான் பிபி கேம்குள்ள இருக்கேன் நான் நல்லது பண்ணா கூட இங்க யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அதை நீங்க ரியலைஸ் பண்றதுக்கே நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டீங்க ஆக்சுவலா தட்ஸ் when you didn't get clarity of game என்னடா நம்ம நல்லது தானே பண்றோம் சில நல்லது பண்றீங்க யாரும் நம்மள அப்ரிஷியேட் பண்ணுமே பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் பேம்பர்ட் நினைக்கிறேன் கண்டிப்பா போத்தன் அண்ட் ஜான் உங்களை பேம்பர் பண்ணிருப்பாங்க ஏதாவது ஒண்ணுன்னா சூப்பர்டா நீ போடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா யூ வில் ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் யூ ஆல்வேஸ் வாண்டட் அ பேம்பரிங் ஏன்னா நான் என் தம்பியை நிறைய உங்க விஷயத்துல பாப்பேன் உங்களை ரிலேட் பண்ணிப்பேன் சோ அவனுக்கு நான் எப்பவுமே பேம்பர் பண்ணுவேன் சோ அந்த மாதிரி தான் நினைச்சு ஓகே ஹி ஆல்சோ ரிக்வயர்ஸ் பேம்பரிங் சோ அந்த மாதிரி தான் நீங்க ஜென்யூனாவே ஒரு குட் சோல் சோ பிபி ஆல்ரெடி உங்க ஃபர்ஸ்ட் மூவி இட்ஸ் பிளாக் பஸ்டர் தான் சொல்லுவேன் எல்லாமே காமிச்சிட்டீங்க ஒரு கிளைமேக்ஸ் காமிச்சிட்டீங்க தேங்க் காட் ஃபைனல்ல ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்தீங்க இல்லைன்னா நொறுங்கி போயிருப்போம் கிளைமேக்ஸ்ல அதை பார்க்கலன்னா இட் வாஸ் a கம்ப்ளீட் க்ளோஷர் ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸோ அந்த படம் இப்போ வரைக்கும் பிபி முடிஞ்சு 40 days ஆகுது நாங்க இன்னும் ஸ்பேசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் விச் மீன்ஸ் the movie is already a blockbuster சொல்லுவேன் ஏன்னா இன்னும் உங்களோட வேவ் வந்து டவுன் ஆகவே இல்லை ஈவன் டைட்டில் வின்னர் சோ கால் டைட்டில் வின்னர் பத்தி பேசுறதை விட நாங்க உங்களை தான் நிறைய பேசிட்டு இருக்கோம் we still run spaces for Parudin and as I always say Kamrudin we always spread அன்புதின் நீங்களும் அன்பு தான் கொடுத்திருக்கீங்க
பாருவும் நிறைய அன்பு தான் கண்டிப்பா. கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்வேன், ம். ஸோ லெட்ஸ் ம். ஸ்ப்ரெட் அன்பு தென். ம். நீங்க இன்னும் சூப்பரா இருப்பீங்க. ம். அடுத்த படம் இன்னும் செம்மையா கண்டிப்பா. வரும். நீங்க வெரைட்டி ம். ரோல்ஸ் பண்ணுவீங்க. நான் சொல்ற மாதிரி இது டேக் இட் ஆஸ் அ ப்ராஃபஸி. உங்க அம்மா மடியில இருந்து அவங்க அம்மா காட் மடியில இருந்து ம். குடுக்குற மாதிரி எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ பாசிட்டிவ் உங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் தான் சொல்றேன். கண்டிப்பா சூப்பர் டூப்பரா ம். நெக்ஸ்ட் மூவிக்குலாம் நாங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கோம். டூ ஜாயின் ம். ஒன் மோர் ஸ்பேஸ் விச் இஸ் பாரதின் ம். ஸ்பேஸ். அங்க நிறைய கண்டிப்பா. அன்புதன் கொடுக்குறோம். ஸோ ம். ஆமா. இங்க பிரியங்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, மஹிமான்னு ஒருத்தங்க ம். இருப்பாங்க. நாங்க டெய்லி ஒரு 8:30ல இருந்து நைட்டு சில நேரத்துல 2:00 3:00 வரை உங்களை பத்தி நாங்க பேசி ஹாப்பியா இருப்போம்னா பாத்துக்கோங்களேன். சோ ம். சாரி, இது கமருதீன் ஸ்குவாட் பேஸ், என்ன மன்னிச்சிருங்க. சோ சூப்பர் கமருதீன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க் யூ so much. Thank தேங்க் யூ. அண்ட் தேங்க் யூ. அப்புறம் அம்மா அதை பத்திலாம் சொன்னீங்களா? அப்பா கனவுல வர்றதில்ல அது இதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, லிட்டரலி வந்து ஃபுல்லா கேமராஸ் இருக்கு சுத்தி. அண்ட் நம்ம வந்து இப்படிதான் நடந்துக்கணுமா, அப்படி நடந்துக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷனு, இப்படி பண்ணுமா, அது எதுவுமே ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாவே வந்து இதுவா தான் போயிட்டு இருந்தது. நெகட்டிவா போயிட்டு இருந்தது எனக்கு. என் வீட்லயும் சரி, அந்த வீக்கெண்ட்ல ட்ரெஸ் பண்றதும். அதுக்கப்புறமா தான் பாசிட்டிவாவே எனக்கு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா போச்சு. நீங்க சொல்ற மாரி ஷோல்டர் டேப் பண்ணி சொல்றதுக்கு உண்மையாவே யாருமே இல்ல. இதுதான் உண்மை, இதுதான் பொய், இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுக்கும் யாருமே இல்ல. ஜெனினாவும் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. போக 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 கொஞ்சம் நல்லா இதுவாயிடுச்சு. ஆனா நான் உள்ள நெறைய நெனச்சு பார்க்கும்போது கூட கொஞ்சம் ரொம்பவே கண் கலங்குற விஷயம்லாம் நெறைய நடந்துருச்சு. நான் ரொம்ப இவ்ளோ வந்து மம்மிய மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ Yes. ஸோ மம்மி ரொம்ப வந்து எங்க கஷ்டமாச்சு. ரூபத்துல எல்லாம் இருக்காங்க. நாங்க உங்களை ஒரு பிரதரா, இங்க நிறைய பேர் உங்களை சன்னா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் சொன்னேன். ஷி ம். brought you to the destiny where there is so much அன்புதின் here. எல்லாருமே உங்களுக்கு அன்புதின் கொடுக்க ம். ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க பிலிம்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா நாங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க இன்னும் மேன்மேலும் வளரணும். ஸோ டோன்ட் எவர் வரி அபவுட் இட். ஷி ஹஸ் given you a kingdom of அன்புதின் இங்க. சோ ஹாப்பியா ம். இருங்க. இனி நன்றி. ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது உங்க போஸ்ட் எல்லாம் பார்க்க. சோ ரொம்ப நெகட்டிவிட்டி இருந்தது. நான் இப்ப கூட சொல்ல நடுவுல கூட ஒரே ஒரு திடீர்னு ஒரு நிமிஷம் நெகட்டிவிட்டி ரூபி, வந்தமா. ஒரே ஒரு நிமிஷம். சாரி. பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. ஜஸ்ட் சாரி டு இன்டரப்ட். யா ஐம் க்ளோசிங். Yep. ஓகே ஃபைனல். ஸோ நிறைய அன்புதன் இங்க இருக்கு. ஸோ நீங்க ஹாப்பியா இருங்க. நாங்க சப்போர்ட் பண்றோம். ம். நீங்க உண்மையாவே ஒரு ம். ஹானஸ்ட் கேம் விளையாடுனீங்க. ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப ஹானஸ்டா இருந்தது உங்க ம். கேம். இன்ஃபேக்ட் கோவம் வர வச்சது எங்களை நிறைய இதுல. என்னடா எப்படா இவர் சண்டை போடுவாரு, எப்படா சேருவாரு இப்படின்லாம் இருந்தது. பட் எண்ட் ஆஃப் டே இட் ம். வாஸ் யூ. சோ அத நாங்களும் ம். புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ம். சோ ஹாப்பியா இருங்க. ம். இன்னும் நிறைய மூவிஸ் ம். பண்ணுங்க. நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ம். உங்ககிட்ட பேசினது. அண்ட் வேப்பர்லாம் சொல்லியே ஆகணும். ஹி வாஸ் த ஒன் ஹூ ம். ஃபர்ஸ்டே ஸ்போக். நாங்க இந்த ஸ்பேஸ்க்கே வந்தது கிடையாது. வேப்பர், கீதாக்கா, நிவி, மஹிமாக்கா, ம். பிரியங்கா. சோ இங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இவங்கெல்லாம் தான் கீ பீப்புள். நான் ரொம்ப ம். க்ளோஸா இன்ட்ராக்ட். மூன்லைட். சோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. சோ டூ ஜாயின் அஸ் ம். சம்டைம்ஸ். ஓகே. இங்கதான் லிவிங்ஸ்டன்ல கண்டிப்பா, இருப்போம். ஒரு கண்டிப்பா. நான் 8:30ல சொல்றேன். இருந்து ஒரு 2:00 1:00 வரைக்கும். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அப்படிங்களா? Thank you. கண்டிப்பா. ட்விட்டர் வந்து எனக்கு முன்னாடி வந்ததில்ல. எந்த ஸ்பேஸ்க்குமே ட்விட்டர் நான் யூஸ் பண்ணதே இல்ல. ஸோ அக்கவுண்ட் இப்போ தான் ரீசெண்டா கிரியேட் பண்ணேன். ஸோ எனக்கு இவ்வளோ ஒரு உலகம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ட்விட்டர்ல தான் வந்து நிறைய வந்து பிக் பாஸ் பத்தி நிறையா கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே இங்கே தான் போகும்னு இப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ நல்லாவே இருக்கு. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை ஜாயினிங் சம்டைம். ஷூர். அந்த எண்ட் மாதிரி. ஆஃப் டே வில் ஸ்ப்ரெட் அன்புதன் கம்ருதன். பாரு கண்டிப்பா, ரொம்ப கண்டிப்பா. கேட்டேன்னு தேங்க் யூ. சொல்லுங்க. வினோத் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. ஜான் அண்ணா, ஆலன் அவங்கள கண்டிப்பா, ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் கண்டிப்பா, ஹாப்பி கண்டிப்பா. லைஃப். நாங்களும் உங்க கூட அந்த லைஃபை என்ஜாய் பண்ண போறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஏகே ப்ரோ. Thank தேங்க் you. யூ. Thank you, Ruby. தேங்க் Thank யூ. you. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. Next, அனுஷா பேசுங்க. அனுஷா, எஸ். Yeah. Hi, AK bro. Hi, Kamruddin.
ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா நிஷா? இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஆ ஆக்சுவலா. உங்களோட பிக் ஃபேன். ஓகே. அதனால தான் நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, ம் பாருக்கும் ரொம்ப பிக் ஃபேன் தான். So ம் you guys are very much. நான் உங்களை பத்தி பேசணும்னா you have a very good great analytic skills. நீங்க அனலைஸ் பண்ணுவீங்கல்ல ம் people, அது சூப்பரா இருக்கும். அது வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணி வைப்பீங்க நீங்க. You have a great analyze. அது வந்து ம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும், உங்களோட டான்ஸ் அண்ட் ம் ரியலிஸ்டிக் டிராயிங். என்னோட ஃப்ரெண்ட் அபி, ம் அனுஷ்கா எல்லாம் சொல்ல சொன்னாங்க. சாரி, ம் அனுஷ்கா இல்ல, சோனா அவங்க பேரு. ஷி இஸ் ஃப்ரம் பிரான்ஸ் அண்ட் ம் அபி ஃப்ரம் மைசூர். ஓகே உங்களோட பிகெஸ்ட் ஓகே ஃபேன் அவங்க கூட. சோ அவங்க வந்து இங்க ஓகே லிசனர்ஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு பேச அவங்களுக்கு பயமா இருக்கா, லேட்டர் ஆன் தே கேன் கம். So you, ஓகே it is beautiful to have you here. Actually சொல்லணும்னா you have played a very good game. அதுல இன்னொன்னு தேங்க்யூ. வேர்டு இல்ல, you have been very real honest guy which ம் is ever seen actually in the wordல. ம் I mean உங்களோட ம் filmy wordல நான் நினைக்கிறேன். So it was ம் beautiful. Your bond with Parvati was very good actually. It is very cherishing. ம் I am telling you, you guys were so much of loved from Bangalore here. If you want to come, please come to Bangalore. ரொம்ப பேர் உங்களை கண்டிப்பா. ரொம்ப லவ் கொடுக்குறாங்க. எங்களோட ஆபீஸ்ல they are almost 90% are your guys fan only. நீங்க வந்து தேங்க்யூ தேங்க்யூ. ஒண்ணு கூட நீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு இதே பண்ணாதீங்க. பிகாஸ் தே லவ் யூ கைஸ் லைக் எனிதிங். நீங்க எவ்வளோ லவ் பேர சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு ம் கூட சொல்லலாம். நான் இட் வாஸ் கிரேட் சீரியஸ். So much of guys learn from you. Kamu, actually it was ம் great to show your love in that platform was great. And உங்களோட டான்ஸ் ம் எல்லாமே நல்லா இருக்கு. I know you remember Yash ம் from Kannada industry. He also faced so ஆமா ஆமா much ஆமா. negativity in the starting of our journey, but he has ஓகே. reached it. I hope one or other ம் day you will be a ம் great future in Indian cinema, not only Tamil industry. I must say, please try other language also. ம் You have a great fans in both in Bangalore and Hyderabad, which I have a close friends of there. So you can be a ம் great future in Indian cinemas. All the best. நான் போத்தன் அண்ணா கிட்ட பேசியிருக்கேன் உங்க டிடிஎஃப் டாஸ்க் பண்ணும்போது. ஆ இஸ் வெரி ஸ்வீட். ம் ப்ளீஸ் கீப் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் அ ம் லைஃப் டைம். நாட் ஓன்லி ஹிம், நாட் ஜானனா இருக்கட்டும், அப்புறமா கானா வினோதா இருக்கட்டும், பாரு ஆகட்டும். You guys made a great family together, to be frank. தேங்க்யூ Love you so தேங்க்யூ. much. I must say this. I really love you. Thank you. தேங்க்யூ ஸோ Not மச். only we, தேங்க்யூ. Faruddin squad, Anwuddin, ம் Kamruddin ம் squad, Paru squad, everyone loved you. தேங்க்யூ ஸோ ஸோ மச். கண்டிப்பா பெங்களூர் ஐ ஒர்க்ட் இன் பெங்களூர் ஒன்லி. Uh, அப்புறம் தான் வந்து அது நான் தெரியும். விட்டுட்டு வந்துட்டேன் ஐடில இருந்தேன். நான் ஃபீல் பண்ணேன் ஆமாமா. கம்ருதீன். ஸோ ஆக்சுவலா நீங்க பெங்களூர்ல இருக்கும்போது எனக்கு தெரியாதுன்னு. இட் வாஸ் சோ அப்படிங்களா? எஸ். டெஃபினெட்லி இன்னொரு வாட்டி ஆமாமா. ஃபேன்ஸ் மீட் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணா ப்ரியாரா சொல்லுங்க. பிகாஸ் we can also make it out கண்டிப்பா there கண்டிப்பா அதுக்கு. கண்டிப்பா தேங்க்யூ கண்டிப்பா. லாட்ஸ் ஆஃப் சப்போர்ட். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் நிறைய பேருக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. ஆனா வந்து நீங்க அந்த ஓவர்வெல்மிங்கா இருக்கு நீங்க சொல்றது சத்தியமா நிறைய. நீங்க ஆக்வர்டா ஒன்னும் ஃபீல் தேங்க்யூ. பண்ணாதீங்க. கமு, நீங்க வந்து சூப்பர் லவ் தான் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க. ஓவர்சீஸ்ல எல்லாம் உங்க ஃபேன்ஸ் எல்லாம் அதான் சொல்றாங்க. உங்களது லவ் ஆக்வர்டா ம் இல்ல. இட் வாஸ் வெரி பியூர், ம் lovable, ம் actually lovable. It is nowhere awkward. It was so beautiful bond together, to be frank. It was very real. It was normal. People are pathingana. It is very genuine and very ம் noble. It is very lovable to see. Nowhere it is something